பின்னாடி இது மாதிரி கலர்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் சீவி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். வடித்து பால் தனியாக எடுத்துக்கலாம். முதல் பால் தனியாகவும் இது திரும்பவும் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டாவது பால் தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம். இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. இது கூட ரெண்டாவது அரைச்ச பால், தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது அரைச்ச பாலையும் இந்த புளி கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் நம்ம வடிகட்டி வச்சுக்கிற ரெண்டாவது தேங்காய் பாலும் புளி தண்ணியும் இந்த கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த கரைசல் நல்லா கரையட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் பால், இதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போவே போட்டுட்டாக்கா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ அதனால் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு தேங்காய் பால். இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் பால் எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசம் ரெடி. நீங்கள் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க வந்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணுவீங்கன்னா அவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.